ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 6 மகாநதி சீரியல் என்ன சிந்துலி பார்க்கலாங்க. முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் உட்காந்து எல்லாருமா விஜய் பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து கான்ட்ராக்ட் போட்டதை பற்றி பேசுங்க, தேவையில்லாமல் வெண்ணிலாவை பற்றி பேசாதீங்க, அவளை நான் தானே கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்றாங்க. ஆமாடி, நீ தான் கூட்டிட்டு வந்த, ஆனா அந்த பையன் இப்ப அப்படித்தானே இருக்கிறாரு அப்படின்னோடனே இப்ப கங்கா வர சேர்ந்துக்கிறாங்க. ஆமா, எனக்கும் பயமா தான் இருக்குதுன்னொடனே இப்படி ஒரு நிலையான மனசு இல்லாதவங்க கூட எல்லாம் போய் வாழவே கூடாது அப்படிங்கிற மாதிரியே ஆளாளுக்கு இது பண்றாங்க. இப்போ சாரதா வர குமரன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி ஊருக்கு அனுப்பிடுங்க, நாளைக்கு நாங்க ஊருக்கு போகணும், டிக்கெட் போட்டுருங்க அப்படின்னோடனே எல்லாருமா வந்து நிவின் வந்து இல்ல நீங்க இங்கேயே இருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அங்க சாரதா எதுவுமே கேட்கறதாவே இல்ல. அதே மாதிரி அவங்க நர்மதா வந்து படிப்பு முடிக்கிற வரைக்கும் கங்காவும் குமரனும் இங்க சென்னையில இருக்கட்டும், நாங்கெல்லாம் அங்க போறோங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. காவேரி பாவம் வாசல்ல உட்காந்து விஜய் வந்து முன்னாடி நடந்த மெமரிஸ் எல்லாம் நினைச்சு இங்க விஜய் உட்காந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்கிறாரு. இங்க காவேரி ஒரு பக்கம் உட்காந்து அவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்கிறாங்க. அப்ப விஜய் கையில ஒரு ரிங் போட்டிருக்கிறாருல, அதை பார்த்து அதுல அப்படியே அவரோட கண்ணீரெல்லாம் அப்படியே விழுது. அப்புறமா காவேரியோட போட்டோஸ் பார்த்து அவங்க கொடைக்கானல் போனது அந்த மாதிரி ஒவ்வொரு மெமரிஸா யோசிச்சு பார்த்து ரெண்டு பேருமா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, சாரதா வந்து அவங்க ஹஸ்பண்டோட ஃபோட்டோவ எடுத்து வச்சு, இந்த மாரி இந்த 4 பிள்ளைகளையும் நான் பார்த்துக்கவேன்னு தானே விட்டுட்டு போனீங்க. ஆனா நான் இப்படி பண்ணி வச்சிருக்கேனே அப்படிங்கிற மாரி சொல்லி, அவங்க ஒரு பக்கம் உட்காந்து ஃபீல் பண்றாங்க. இத காவேரி பார்க்குறாங்க. இப்ப காவேரி பார்த்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் இந்த மாரி பண்ணேன். ஆனா இப்ப என்னாலயே உங்க சந்தோஷம்லாம் போயிருச்சே. கண்டிப்பா உங்க சந்தோஷத்தலாம் நான் மீட்டு குடுப்பேன் அப்படிங்கிற மாரி காவேரி நினைக்கிறாங்க. இப்ப விஜய் வந்து வீட்ல வெளியில வந்து உட்காந்து ஒண்ணு ஒண்ணா நினைச்சு அழுதுட்டே இருக்கும்போது தாத்தா வர்றாரு. அப்ப தாத்தா வந்து விஜய சமாதானப்படுத்துறாரு. இப்ப காவேரி வந்து உனக்கு தான்டா, உனக்காண்டி பொறந்தவ. அவ எப்படி உன்னை தேடி வருவா? அவளுக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடு. இந்த மாரி எல்லாம் நீ வந்து காவேரி கைய பிடிச்சு இழுத்தியே, அப்ப அவ உன்னை எதனாச்சும் சொன்னாளா? இல்லல்ல. அப்ப அவ நீ வந்து கூப்பிடுவேங்கிறதுல தானே இருந்திருக்கா. அப்ப அவளுக்கு சந்தோஷமா தானே இருந்திருக்கும். இடையில வெண்ணிலா வந்தோடனே தானே அவளுக்கு குழப்பமாயிருச்சுன்னொன்னே, என்ன தாத்தா, நான் கூட அவ வந்து மெமரி லாஸ் பேஷண்ட்ல திடீர்னு அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சோன்னு தான் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயி நின்னுட்டேன். ஆனா அவங்க எல்லாரும் என்ன தப்பா பேசுறாங்கல்ல அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இல்லப்பா நீ வந்து கான்ட்ராக்ட் போட்டனால உன்னை எல்லாருமே தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த இப்ப கொஞ்ச நாள் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்க சேர்ந்து இருக்கிறது தான் அவங்களோட பலமும், பலவீனமும். அவங்க ஒரு ஆள் ஒரு மாரி பேசினா எல்லாருமே அதே பேசுறாங்க பாத்தியா, அதுதான் அவங்களோட பலவீனம் அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து விஜய சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு. இப்ப விஜய் வந்து அப்படியே தாத்தாவோட மடியில படுத்து அழ ஆரம்பிச்சிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, விஜய் வந்து பாட்டி கிட்ட சொல்றாரு, எனக்கு வந்து அவ என் பக்கத்திலே இருக்கிற மாரி இருக்குது. இங்க கூடவே இருக்கிற மாரி இருக்குதுன்னோனே, பாட்டி சொல்றாங்க, "ஆமாடா, அவ உன்ன தேடி வந்துட்டாடா" அப்படின்னோனே, விஜய் வேகமா கீழ ஓடி வராரு. பேக்ரவுண்ட்ல "போன உசுரு வந்துருச்சு" அந்த சாங் போட்டிருக்காங்க. இப்ப விஜய், காவேரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே சந்தோஷத்துல வர்றாரு. காவேரி வந்து அப்படியே திணறி போய் அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு. தேங்க் யூ.